சொல்லியிருக்காரு. நம்மால் ஏன்ற பணியை முழு பலத்தோடு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவத்தை நம்ம வாசிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம், யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 40வது வசனம். சமாரியர் அவரிடத்தில் வந்து தங்க வேண்டும் என்று அவர் வேண்டிக் கொண்டார்கள். இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். சமாரியா ஸ்திரியை சந்தித்து, இந்த சமாரியா ஸ்திரி கிணறு தான் அதுக்கு தெய்வமாக இருந்துச்சு. யாக்கோவுடைய கிணறு, யாக்கோவுடைய கிணறுன்னு சொல்லி கிணத்தையே பெருசாக பேசிக்கிட்டு இருந்துச்சு. அதை படிப்படியாக ஆண்டவர் பக்குவப்படுத்தி சொல்லி, ஆண்டவர் அந்த சகோதரியை குறித்து அநேக காரியங்களை வெளிப்படுத்தி கொடுத்து சகோதரி ஆண்டுக்குள்ளே வருவதற்கு ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ அந்த சமாரியா ஸ்திரி ஊருக்குள்ளே போய் 29வது வசனத்தை வாசிப்போம். அந்த சுவிசேஷத்தை ஊருக்குள்ளே போய் சொல்லு. நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் சொன்னார், வந்து பாருங்கள். நீ வந்து பார்த்துட்டீங்கன்னா அவர் யாருன்னு உங்களுக்கு நல்லா என்ன செய்யும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கூட்டத்தை கூட்டிட்டாங்க. அப்போ தான் இந்த சம்பவம் நடக்கு. 39வது வசனம். அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளார்கள். இப்போ பெரிய விசுவாச கூட்டம் பெருகிடுச்சு. கடைசி நாட்கள் இப்படிலாம் நடக்கணும். அது உங்களை கொண்டு நடக்கணும், நம்மளை கொண்டு நடக்கணும், எல்லாரையும் கொண்டு நடக்கணும். அது நடந்த உடனே அடுத்த வசனத்தை படிக்கிறோம். 40 சமாரியர் எல்லோரும் வந்து ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பேசும்போது ஒரு ரிக்வெஸ்ட் கொடுக்காங்க. என்ன கொடுக்கான்னு கேட்டால், எங்களிடத்தில் என்ன செய்யணும்? தங்கணும். இப்போ உடனே போயிடக்கூடாது, தங்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கிட்டார். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுக்கிறவர். நம்முடைய மன விருப்பம் என்ன? எங்கள் ஊரில் தங்கியிருக்கணும், எங்கள் வீட்டில் தங்கியிருக்கணும், எங்கள் ஐக்கியத்தில் தங்கியிருக்கணும், எங்களோடு தங்கியிருக்கணும். அன்றைக்கி 2 நாள் சொல்லிட்டார், 2 நாள் தங்கியிருப்பார் கண்டிப்பாக. இன்றைக்கி ஆண்டவர் எத்தனை நாள் நம்மளோட தங்குறாருனா, இதோ உலகத்தின் முடிவறிந்தும் சகல நாட்களிலும். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் என்னன்னு கேட்டால், நம்மளோடு அவர் எப்படி இருப்பார்? தங்கி இருப்பார். நம்ம நல்லா எட்டி கேட்கணும். 2 நாள் அவங்க கேட்டாங்க, முடிவறிந்து நான் நிலைத்திருக்கேன். ஜெபமனோமா எல்லாரும். இயேசு கிறிஸ்துடைய திவ்ய சுபாவம் நம்முடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுவார். நம்முடைய மன விருப்பம் எதுவாக இருக்கட்டும்,